சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. ஐபிசி பக்தி பரவசம் 2024 ஆகஸ்ட் 23 சென்னை டி நகர் வாணி மஹால். உங்களுக்கான டிக்கெட்ஸை டிக்கெட் பிரிக்ஸ் வெப்சைட்ல புக் பண்ணிக்கோங்க. அனுமதி இலவசம். குரு அந்த இடத்துல வரும்போது அதெல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகும். ஆனால் குரு என்ன பண்ணுவான், உடம்பு கெடுப்பான். எப்படின்னா 6ஆம் இடம் வயிறு உபாதைகள், கேஸ் ட்ரபிள், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு இப்போ செட்டில் ஆகும். குரு வக்ரம் அடையும் பொழுது, ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்ததுன்னா 4க்கு 6ங்கிறது வீட்டுக்குள்ளே இன்டீரியர் டெக்கரேஷன் பட்டாய் கிளப்புவீங்க. இதெல்லாம் நடக்கும். வீடு பெருசு பண்ணுறது, அடுத்த லெவல் படிப்பு. அதாவது எப்படின்னா 4ஆம் இடம்னா டில் 10th கிளாஸ், 6ஆம் இடம்னா +2க்கு அப்புறம் இருக்கக்கூடியதெல்லாம் 6ஆம் இடம். அப்போ போட்டித் தேர்வுகளில் மிகப்பெரிய வெற்றி. ஒருவேளை குரு வக்கரமா இல்லை அப்படின்னா வீட்டில் பிளவுகள் ஏற்படும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ சண்டையினாலோ பிரிஞ்சிருக்கிற மாதிரி நடக்கும். வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு உடம்பு பாதிப்பு. அதனால கொஞ்சம் தனுசு ராசி நண்பர்களுக்கு 6ஆம் இடத்துக்கு குரு வக்ரம் அடையும் பொழுது பழைய பிரச்சனை புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த டைமில் ரிப்போர்ட்லாம் எடுத்திங்கன்னா ஃபால்ஸ் ரிப்போர்ட் வரும். சார் வணக்கம். சார் வணக்கம், நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ குரு வக்ர பெயர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. குரு வக்ர பெயர்ச்சி அப்படின்னா என்ன சார்? அதாவது முதல் விஷயம் புரிஞ்சுக்கணும், குருங்கிறது மங்களகாரகன், சுபகாரகன். மங்களங்கள் வீட்டில் நல்லது நடக்கணும், கெட்டி மேலே சத்தம் கேட்கணும், வீட்டில் குவா சத்தம் கேட்கணும், வீட்டில் எப்போவுமே மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கணும். லக்கு பயங்கரமாக ஃபேவர் பண்ணும். ஒரு மனுஷன் நிறைய பேருடைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட நிறைய தடைகள் தாமதங்கள் இல்லாமல் பண்ண முடியாது. தே கெட்ஸ் ஹோல்டு. ஆக்சுவலாக ஒரு இடத்துல லாக் ஆகி உட்காந்துப்பாங்க, ஒரு வட்டத்துக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. அதுக்கு மேலே அவங்களால வளர முடியாது. நிறைய இடங்களில் பின்னுக்கு குத்துற ஆள் நிறைய பேர் வளர்ந்துருப்பாங்க. இதெல்லாம் பேசிக்கலாக ஒரு ஜாதகத்தில் குரு நீச்சம் அடையும் பொழுது, குரு பாதிக்கும் பொழுது, குரு கெட்டு போகும் பொழுது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும். சில பேருடைய ஜாதகத்தில் ஒரு சூக்ஷ்மம் என்னன்னா, குரு வக்கரமா இருக்கும், சனி வக்கரமா இருக்கும். பிறப்பு ஜாதகத்திலே அப்படி இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்குமே இந்த ஒரு டைமிங்கிறது ஒரு பீக்கை டச் பண்ணும். இப்போ குரு வக்ரமா ஜாதகத்துல இருக்குன்னா ஒரு பேசிக்கா அவங்களோட ஜாதகத்தை பார்த்து அது எப்படி சார் கண்டுபிடிக்கும்? ஒன்று, அவங்க ஆல்ரெடி ஃபார் எக்ஸாம்பிள் 7ஆம் இடத்துல குரு வக்ரான்னு வைங்க, இம்மெட்டீரியல் ஆஃப் எந்த ஹவுஸாக இருந்தாலும் மேட்டர் கிடையாது, எந்த பாவமாக இருந்தாலும் கரெக்ட் கிடையாது. 7ஆம் இடத்துல குரு வக்கரமாதுன்னா ஃபேமிலி லைஃப்பில் சிக்கல் கொடுக்கும். அந்த குரு வக்கரமாக இருந்து ஒருவேளை வரக்கூடிய நபருக்கும் வக்கரமாக இருந்ததுன்னா ஃபேமிலி ஆரம்பிக்கிறதே ஒரு பிரச்சனையில் ஆரம்பிச்சிருக்கும். அப்போ என்ன நடக்கும், அவங்க இது வேண்டாம், இந்த பொண்ணு வேண்டான்னு விட்டுருப்பாங்க. 8 மாதத்துக்கு அப்புறம் அதே பொண்ணு வரும், மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டு ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கும். பக்கத்தில் மேரேஜ் பிரேக் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே பையனை கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எது வேண்டான்னு சொல்லி நம்ம தட்டி விட்டுறோமோ அவங்களே கல்யாணம் பண்ணுற மாதிரி நிலைமை. இதே குரு வக்கரம் 5ஆம் இடத்துல அப்படின்னா குழந்தை பிறப்பு தாமதமாகும். இந்த குரு 5ஆம் இடத்துல வக்கரம்னா பெரிய சூக்ஷமா புகஞ்சிருக்கு. போன ஜென்மத்துல எந்த குழந்தை வேண்டான்னு நீங்க கர்ப்பத்தை கலைச்சிருக்கீங்களோ அதே குழந்தை மட்டும் மறுபடியும் பிறக்கும். அந்த குழந்தையுடைய நேச்சர் எப்படி இருக்குன்னா, சாக்ஷாத் உங்க தாத்தா எப்படி இருப்பாரோ, அப்பா சைடு இருக்கக்கூடிய தாத்தா. ஆனா கரெக்டா அந்த குரு வக்கரமா கோச்சாரத்துல வரும்பொழுது அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுன்னு யாரு கடன் கொடுத்தாங்களோ அவங்களே உட்காந்து பேசி அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை குறைச்சு செட்டில்மெண்ட்ல முடிச்சுட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் கிரெடிட் கார்டில் வாங்கின கடன் இப்படிதான் க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட டைம்ல தான் அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்துக்கும். இதெல்லாம் சம்டைம்ஸ் இதெல்லாம் நமக்கு மிராக்கலாக தெரியும். லக்னத்துக்கு குரு வக்கரமாக இருக்குன்னு வைங்க, அவங்களுடைய எண்ணங்கள், தாட் ப்ராசஸ் எல்லாமே பின்னோக்கி இருக்கும். பின்னோக்கினா பழசுலேருந்து ஆரம்பிக்கிறது. ஒருத்தரோட புது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க, அந்த தொழில் புதுசாக ஆரம்பிக்கும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு வெற்றியோட ஆல்ரெடி தொழில் ஆரம்பித்து வேண்டான்னு விட்டுட்டு போயிருக்கக்கூடிய இடத்த நீங்கள் போய் அந்த இடத்துல மேனேஜராக உட்காந்திங்கன்னா கட அந்த தொழில் வளர்றது கண்கூட பார்ப்பீங்க. அவங்க அந்த ரெட்ரோகிரேடுன்னு சொல்கிறது ரிஃபர்பிஷ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா ரெட்ரோஃபிட்னு சொல்லலாம். இதெல்லாம் இங்கிலீஷ் வார்த்தைகள். ஆனால் என்ன அர்த்தம்னா பழச புதுசாக்கக்கூடிய தன்மை அந்த குரு வக்கரமாகும் பொழுது நடக்கும். அது லக்னத்தில் இருக்கும் பொழுது இவங்க மூளை பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால பொதுவாகவே அந்த மாதிரி ஒரு கிரகத்துக்கும் ஒரு வீரியம், அது எந்த நட்சத்திரங்கள்ல இருக்கு, எந்த பாவகத்தை தொடர் கொண்டிருக்கு, எந்த டிகிரியில் இருக்குன்னா ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும் பொழுது அதோட வேலை பயங்கரமா இருக்கும். அந்தந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட வேலைகள் செய்யுமோ. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ குரு வக்கரம் பேசிட்டு இருக்கோம்ல, இன்னொரு 5 மாசத்துக்கு குரு வக்கரம். இப்போ அக்டோபர் 10 அடுத்த வருஷம் 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் குரு வக்கரம். பிறப்பு ஜாதகங்கள் இப்படி வக்கரமா இருந்ததுன்னா இவங்களுக்கு அந்த அக்டோபர் நவம்பர்ல சரியான பீக்கை டச் பண்ணும். அது எப்படிப்பட்ட விஷயங்கள் கொடுக்கும்னு அவங்க லக்னத்தை வச்சு நம்ம டிசைட் பண்ணோம். நிறைய பேர் ராசி பலன்னு எடுத்துப்பாங்க, ஆனால் லக்னத்துலேருந்து பார்க்கும்பொழுது அதோட ரிசல்ட் அதிகமாக இருக்கும். நாடி ஜோசியத்தில் பார்க்கும்பொழுது குரு தான் ஜீவகாரகன். ஜீவகாரகன்னா குரு, கர்மாவிற்கு காரகன் அப்படின்னா சனி. நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம்.
அந்த குரு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எந்த இடத்துல குரு இருக்கோ, இப்போ கோச்சாரத்துல குரு கனெக்ட் ஆகுதோ அங்கதான் ரிசல்ட். உங்களுக்கு ஆன்சர் வந்து அந்த இடத்துல புதஞ்சிருக்கும்னு அர்த்தம். அதை நம்ம நோண்டி எடுக்கிறதா இந்த ப்ரோக்ராமோடைய இன்டென்ஷன். அவ்வளவுதான். பொதுவாக பார்க்கும் பொழுது டாக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரிபேட் கிடைக்கும், தங்கத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும், உணவு சம்பந்தப்பட்ட துறைகள்ல பெரிய புரட்சி ஏற்படும், அந்த விவசாய துறைகள்ல அந்த ஒரு சப்சிடி மாதிரி விஷயங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கு. அதே மாதிரி வெள்ளி வைரம் இது ரெண்டுலையுமே பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுது. ஒன்று. ரெண்டாவது, குழந்தைகள் ஆரம்ப கல்வின்னு சொல்லுவோம். அதாவது ஆரம்ப கல்வின்னு நான் சொல்றது 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்க்குள்ள ஒரு குழந்தை வந்து இப்போ ப்ரீகேஜி, சில பேர் கிரச்சுன்னு சொல்லி கூட டே கேர்னு கூட சேர்த்துறாங்கல்ல, அதுலலாம் ஒரு பெரிய ஒரு சர்டிஃபிகேஷன், ஒரு பெரிய புரட்சி இதெல்லாம் வரக்கூடிய சில முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது பார்க்கும்பொழுது பங்களாதேஷ் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன், அதோடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காமன்வெல்த்தில் வந்து அவங்க என்ரோல் பண்ண டேட்டுக்கு தான் ஜாதகத்தை கணிப்போம். அதில் பார்க்கும்பொழுது அது கும்ப லக்னமாக அமையுது. கும்ப லக்னத்துக்கு சனி வக்கரம் அடைஞ்சிருக்கு. அடுத்த 6 மாதம் பங்களாதேஷோட கதி என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். பங்களாதேஷ் மட்டுமான்னு கிடையாது. இன்னொன்று, ஒரு முக்காவாசி லேண்டில் ஒரு காவாசி லேண்டு காணாமல் போக போகுது, வேற ஒரு கண்ட்ரியோட மர்ஜ் ஆக போகுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அரசியல்ல நடக்கும். அதாவது தமிழ்நாடு இந்தியான்னு சொல்றதோட சவுத் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லலாம். நீங்க வந்து இந்தோனேஷியா எடுத்துக்கலாம், ஹுவாய் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு கடல் கடந்து எடுத்துன்னு போனீங்கன்னா டுவர்ட்ஸ் துபாய், இந்த மாதிரி இடங்கள்லனா பயங்கரமான ப்ராப்ளம்ஸ் வரும். இது வந்து நிலபுலன்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். ஏன்னா செவ்வாய் குருவும் சேரும் பொழுது நிலச்சரிவுகள் ஏற்படும், நிலப்புலன்கள் சார்ந்த பாதிப்புகள், சில இடங்கள்ல நிலநடுக்கங்கள், சில இடங்கள்ல பூகம்பங்கள் இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். இந்த கடகத்தை சூரியன் கிராஸ் ஆகி ஆவணி மாசத்துல இங்க வரும், இங்க நம்ம சிம்மத்துக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து கன்னிக்கு கிராஸ் ஆகும். இந்த கன்னிக்கு கிராஸ் ஆகும்பொழுது திரிகோணங்கள்ல வேலை செய்யும். திரிகோணம்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல குரு உட்காந்துருப்பாரு, இந்த இடத்துல கேத்து இருக்கு, அந்த இடத்துல சூரியன் கனெக்ட் ஆகும். அதோடைய திரிகோணத்துல மகரத்துல அந்த டைம்ல கரெக்டா சந்திரன் கிராஸ் ஆகும் பொழுது, செவ்வாய் கிராஸ் ஆகும் பொழுது கண்டிப்பாக, அதாவது தலைநகரங்களுக்கே கண்டங்கள் வரும். எப்படிப்பட்ட கண்டங்கள்னா நீர் சம்பந்தப்பட்ட ஆபத்து, சில இடங்கள்ல நிலநடுக்கங்கள்னால ஆபத்து. இப்போ சுனாமி எச்சரிக்கைலாம் விடுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இந்த நவம்பர் டிசம்பரோட அக்டோபர் நவம்பர் டிசம்பர்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியும். மழையினால கண்டிப்பா ஆபத்து உண்டு. அதனால ஃப்ரம் பிப்ரவரி வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தாக்கங்கள் இருந்துட்டே இருக்கும், நீங்க ஒண்ணுமே மாற்ற முடியாது. ஓரளவு பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, கொஞ்சம் கவனமா இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கான இந்த குரு வக்ர பேச்சு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது தனுசுவை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம்னு சொல்றது ருணம் ரோகம் க்ஷத்ருஸ்தானம்னு சொல்லுவோம். 6ஆம் இடம்னா இன்னொரு அர்த்தம் இருக்கு, வாழ்க்கை துணையை பிரிவதுன்னு சொல்லுவோம். 6ஆம் இடம்னா கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு. இந்த குரு அந்த இடத்துல வரும்பொழுது அதெல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகும். ஆனா குரு என்ன பண்ணுவான், உடம்பு கெடுப்பான். எப்படின்னா 6ஆம் இடம்ங்க வயிறு உபாதைகள், கேஸ் ட்ரபிள், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு இப்போ செட்டில் ஆகும். குரு வக்ரம் அடையும் பொழுது, ஒருவேளை உங்க ஜாதகத்துல குரு வக்ரமா இருந்ததுன்னா இப்போ நீங்க லோன் வாங்குறதுனால உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி. எப்படின்னா அந்த லோன் வாங்கினால வீடு கட்டுவீங்க. 4க்கு 6ங்கிறது பரிணாம வளர்ச்சி, அடுத்த லெவல். 4ங்கிறது வீடு, 4ங்கிறது கீழே தளம், 6ங்கிறது மேல் தளம், அபார்ட்மெண்ட் அப்படின்னா 6ஆம் இடம். அப்போ வீட்டுக்கு மேல நீங்க கட்ட போறீங்க. 4க்கு 6ங்கிறது வீட்டுக்குள்ள இன்டீரியர் டெக்கரேஷன் பட்டாய் கிளப்புவீங்க, இதெல்லாம் நடக்கும். வீடு பெருசு பண்றது, அடுத்த லெவல் படிப்பு. அதாவது எப்படின்னா 4ஆம் இடம்னா டில் 10th கிளாஸ், 6ஆம் இடம்னா +2க்கு அப்புறம் இருக்கக்கூடியதெல்லாம் 6ஆம் இடம். அப்போ போட்டித் தேர்வுகள்ல மிகப்பெரிய வெற்றி. யாரெல்லாம் தனுசுல பிறந்து நான் மருத்துவர் ஆக வேண்டும்னு கனவா இருக்காங்களோ, நீட்ல கிளியர் பண்ணி கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இது கிடைக்கும். இப்போதான் வருஷத்துக்கு 2 தடவை நீட் நடத்த போறேன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்திருக்கு. அதனால அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். இப்போ ரொம்ப ட்ரை பண்றோம், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் போயிடுத்து, செகண்ட் அட்டெம்ப்ட் நடக்குமான்னு தெரியலன்னு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தனுசு ராசியில அல்ல தனுசு லக்னத்துல பிறந்தீங்கன்னா 100% உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும். ஒருவேளை குரு வக்கரமா இல்லை அப்படின்னா வீட்டுல பிளவுகள் ஏற்படும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ சண்டையினாலோ பிரிஞ்சிருக்கிற மாதிரி நடக்கும். வீட்டுல யாரோ ஒருத்தருக்கு உடம்பு பாதிப்பு, அதனால கொஞ்சம் மாத்திரை மருந்து சம்பந்தப்பட்ட செலவுகள்லாம் கொடுத்துருக்கும். ஸோ இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டா போறோம். வயிறு உபாதைகள் தவிர்க்கவே முடியாது. சிம்பிள் சொல்யூஷன், வெந்நீர் குடிச்சா போறோம். குருங்கிறது புரதச்சத்தை புரோட்டீன் சொல்லுவோம், புரதச்சத்து. ஆனா செவ்வாய்ங்கிறது இதுக்கு ஆப்போசிட். அப்போ சூடான விஷயங்கள். அப்போ வெந்நீர் வந்து உள்ள சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்காக கேஸ் ட்ரபிள் கியூர் ஆகுங்கிறது ஒரு ரகசியம். அஸ்ட்ராலஜியில் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பார்த்துட்டா போகிறோம், பெரிய பாதிப்புகள் கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக. தனுசு ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் அல்லது பரிகாரங்கள் அப்படின்னா முதல் விஷயம், தன்வந்திரி வழிபாடு பண்ணணும். தனுசு ராசி நண்பர்களுக்கு 6ஆம் இடத்துக்கு குரு வக்ரமடையும் பொழுது பழைய பிரச்சனை புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து இந்த டைமில் ரிப்போர்ட்லாம் எடுத்திங்கன்னா ஃபால்ஸ் ரிப்போர்ட் வரும், ஃபால்ஸ் பாசிட்டிவ்.
அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அது வராதுக்கு முன்னாடி வீட்டில் தன்வந்திரி ஹோமம் பண்ணுறது, இல்லை தன்வந்திரி வழிபாடு பண்ணுறது, ரொம்ப முக்கியமாக விநாயகர் வழிபாடு பண்ணுறதுலாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து அந்த குரு வக்ர பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கு? 75% நல்லது பண்ணுமா, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ராசி அதிபதியே அவர் தான். அதனால் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் வந்து நெகட்டிவ் பண்ண மாட்டார், அதனால் பயப்பட வேண்டியதில்லை. சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. ஐபிசி பக்தி பரவசம் 2024 ஆகஸ்ட் 23 சென்னை டி நகர் வாணி மஹால். உங்களுக்கான டிக்கெட்ஸை டிக்கெட் பிரிக்ஸ் வெப்சைட்ல புக் பண்ணிக்கோங்க. அனுமதி இலவசம்.